நேற்று ஈவினிங் பாப்பா ஒரு வாரமாக பால் கொழுக்கட்டை கேட்டான்னு செய்யலான்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு டீயை போட்டு கொடுத்துட்டு அப்புறமா 1 கப் பச்சரிசி மாவு எடுத்திருந்தேன். 2 கப்பு வெந்நீர் கொதிக்க வச்சுருந்தேன். கொதிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இந்த சைடு தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு ஒரு தேங்காயை உடைச்சி 2 நல்லா திக்கான கெட்டி பாலாக எடுத்து வச்சுக்கிட்டேன். பிசைஞ்ச மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைங்களாக உருட்டி எடுத்துக்கிட்டேன். இந்த ஷேப்பும் போடலாம், இந்த மாதிரி ஒரு ஷேப்பும் போடலாம். அப்புறம் 4 கப்பு தண்ணி பேனில் வச்சுட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொழுக்கட்டைங்கள்லாம் போட்டு நல்லா மினுன்னு இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நான் இன்றைக்கி அம்ரிட்டுங்கிற பிராண்ட்லேருந்து வெல்லம் எடுத்திருந்தேன். இதில் மண்ணுக்கல் எதுவுமே இருக்காது. அதனால் 1.5 கப்பு அப்படியே சேர்த்துக்கிட்டேன் தண்ணியில் கரைக்காமல். ஏலக்காயை நுணுக்கி போட்டு ஒரு உருண்டை பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருந்தேன். அதையும் திக்னஸ்க்காக தண்ணியில் கரைச்சி ஊற்றிட்டேன். லாஸ்ட் அடுப்பை அமர்த்திட்டு தேங்காய் பால் ஊற்றி தேங்காய் துருவல் போட்டு சர்வ் பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.